இன்றைக்கி வந்து உலக அளவில் பெரிய பிரச்சனைகள் வந்து நடப்பது எல்லாமே எண்ணெய் வளத்துக்கான ஒரு யுத்தம் தான். பெட்ரோல் குருடாயில் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய்க்கான யுத்தம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் நடக்குது. நீங்கள் எந்த நாடு வேணால் எடுத்துக்கோங்க, ஈரான் எடுத்துக்கோங்க, ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, இந்த வெனிசுலாவை எடுத்துக்கோங்க, சவுதிக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறத எடுத்துக்கோங்க, பனாமாவை எடுத்துக்கோங்க, எல்லாமே எண்ணெய் யுத்தம் தான். எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இன்றைக்கி உலக அளவில் அதிகமான எண்ணெய் வளம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் கிடையாது, வெனிசுலாவில். அப்படியா? கிட்டத்தட்ட 3 லட்சம் ட்ரில்லியன் பீப்பாய்க்கு மேலே அங்கே வந்து எடுக்கப்படாமல் இருக்குது. வெனிசுலாவில் இருக்குது. அந்த ரிவர் ஒன்று இருக்குங்க, அந்த ஒரின்கோ ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது. அந்த ஆற்றோட படுகையில் மட்டும் 3 லட்சம் ட்ரில்லியன் பீப்பாய் இருக்குது, எடுக்கலை. இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு அது எவ்வளோ அதிகம்னு தெரியும். நம்ம இந்தியாவுடைய கையிருப்பே வெறும் 8 ட்ரில்லியன் பீப்பாய் எண்ணெய் தான். பல மடங்கு அதிகம். அப்போ இந்திய மக்களுக்கே 8 ட்ரில்லியன் பீப்பாயை தான் நம்ம வச்சுருக்கோம், கையிருப்பு வச்சுருக்கோம். ஆனால் வெனிசுலாவில் 300 ட்ரில்லியன் பீப்பாய் எண்ணெய் எடுக்கப்படாமல் இருக்குது. ஆனால் கடையில் இருக்குது. ஆனால் அந்த எடுக்கின்ற டெக்னாலஜியை வைத்திருப்பது அமெரிக்கா போன்ற நாடுகள். ஆமாம், சவுதி அரேபியாவுக்குள்ள கூட அமெரிக்கா தான் எடுக்கிறாங்க, இல்லது சைனா, ரஷ்யா. அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் தான் எண்ணெய் எடுப்பதற்கான டெக்னாலஜியை வச்சுருக்காங்க. இப்போ இந்த 3 நாடுகளை சாராமல் நீங்கள் எண்ணெய் எடுக்க முடியாதுங்கிற இடத்துக்கு இன்றைக்கி இருக்காங்க. ஓகே. ஆனால் பெரிய புதையலை வச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க பயன்படுத்த முடியல. பெரிய புதையல் வெனிசுலாவில் இருக்குது, ஆனால் பிச்சைக்காரனாக இருக்கான். அப்போ அமெரிக்கா ஏன் வெனிசுலா மேலே வந்து கண்ணு வச்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். பிரச்சனையே என்னன்னா, அமெரிக்கா இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த பெட்ரோல் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனங்களில் அல்லது கம்பெனிகள், அந்த நாடுகளுக்கு நீங்கள் டாலரில் தான் வர்த்தகம் செய்ய வேண்டும். உங்கள்கிட்ட டாலர் இல்லைன்னா கூட நீங்கள் அமெரிக்காட்ட டாலர் வாங்கணும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நிக்கோலஸ் மறுக்கிறார். நாங்கள் வந்து டாலரில் ஏன் வியாபாரம் செய்யணும், நாங்கள் இனிமேல் வந்து யுவானில் பண்ண போகிறோம், சீனாவுக்கு பண்ண போகிறோம், அல்லது வந்து ரஷ்யாவோட ரூபிலுக்கு பண்ண போகிறோம். இந்த கோபம் தான் அமெரிக்காவை இன்னைக்கு இந்த முடிவு எடுக்க வைத்தது.